ஹாய், இந்த வீடியோவில் நான் வந்து பாசிப்பயிறு தோசை மாவு பண்ணியிருக்கேன். இது எப்படி பண்ணியிருக்கேன்னா, அரிசி 1.5 கப், தென் 1 கப் பாசிப்பயிறு மாவு, தென் கொஞ்சம் உளுந்து, அப்புறம் ஒரு கை கொஞ்சம் உளுந்து, கொஞ்சம் கடலைப்பருப்பு, அப்புறம் கொஞ்சம் வெந்தயம். இதெல்லாம் வந்து ஒரு வெந்தயம் வந்து 1 டீஸ்பூன், அப்புறம் வந்து உளுந்து கொஞ்சம் போட்டுட்டு இதை வந்து நான் ஊற வச்சுருக்கேன். ஒரு 3 to 4 hours ஊற வச்சுட்டு அப்புறம் மிக்சியில் அரைச்சிருக்கேன். அது அரைஞ்சதுக்கப்புறம் ஒரு ½ hour அப்படியே லெவிட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் தோசை மாவு ஊற்றிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு. அது சாப்பிட்றதுக்கும் செம்மையாக நல்லாயிருக்கும். இதை நல்லா வந்து ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக் பண்ணலாம். இப்படி குக் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதோடு நாங்கள் வந்து இஞ்சி போட்ட சட்னி பண்ணோம், இஞ்சி சட்னி பண்ணோம். அதை நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணல, அதை நான் நெக்ஸ்ட் டைம் ஆட் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், இது நான் வந்து 2வது மாவு ஊற்றிருக்கேன். அதுவும் பாருங்கள் அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ நல்லா வந்திருக்கு. இதுவும் நல்லா கிறிஸ்பியாக வந்துச்சு. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக வந்தது. இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ஸோ இதை குக் பண்ணும்போது நீங்கள் திருப்புற வரைக்கும் ஃபுல் ஃப்ளேமாக இருக்கட்டும். இப்போ நீங்கள் குக் பண்ணதுக்கப்புறம், அதாவது ஃப்ளிப் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் லோ ஃப்ளேம், தென் ஒரு 2 seconds வெயிட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இப்போ நீங்கள் எடுக்கலாம். ஸோ இது வந்து 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு. ஸோ யா.